Taste the Daily. அண்மை செய்தி. சென்னை ராயப்பேட்டையில் உள்ள புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மாளிகையில் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி முன்னிலையில் ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தைச் சேர்ந்த காங்கிரஸ் மற்றும் அமமுகவை சேர்ந்தவர்கள் தங்களை அதிமுகவில் இணைத்துக் கொண்டனர். கூடுதல் விவரங்களை தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்க கேட்கலாம். ஜெயக்குமார், வணக்கம். விவரங்களை சொல்லுங்க. வணக்கம். காங்கிரஸ் மற்றும் அமமுகவை சேர்ந்த ஏராளமான நிர்வாகிகள் இன்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி முன்னிலையில் தங்களை அதிமுகவில் இணைத்துக் கொண்டிருக்கிறார்கள். சென்னை ராயப்பேட்டையில் இருக்கக்கூடிய அவை சண்முகம் சாலையில் அமைந்திருக்கக்கூடிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைமை கழகமான புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மாளிகையில் ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் பகுதியைச் சேர்ந்த காங்கிரஸ் கட்சியுடைய முன்னாள் இளைஞரணி மாநில செயலாளர் விவேகானந்தம் தலைமையிலே முன்னாள் மாவட்ட சிறுபான்மை பிரிவு தலைவர் ஜான் பாஷா, மகளிரணி செயலாளர் அருண்மொழி, முன்னாள் இளைஞர் காங்கிரஸ் சட்டமன்ற செயலாளர் ரமேஷ்குமார் உள்ளிட்டோர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி தங்களை அதிமுகவிலே இணைத்துக் கொண்டனர். அதே போன்று அமமுகவை சேர்ந்த ஈரோடு மேற்கு மாவட்ட இணை செயலாளர் திலகவதி, ஈரோடு மேற்கு மாவட்ட இலக்கியணி செயலாளர் தங்கராஜ், குருவந்தூர் கிளைக்கழக செயலாளர் பெருமாள் உள்ளிட்ட ஏராளமானோர் அந்த கட்சியிலிருந்து விலகி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி முன்னிலையில் தங்கள் அதிமுகவில் இணைத்துக் கொண்டனர். அதிமுகவில் இணைந்த காங்கிரஸ் மற்றும் அமமுகவை சேர்ந்த நிர்வாகிகளுக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் வாழ்த்து தெரிவித்தார். கட்சியில் இணைந்து கொண்டவர்கள் அதிமுக பொதுச் செயலாளர் பூங்கொத்து மற்றும் பொன்னாடை பொருத்தி நன்றி தெரிவித்துக் கொண்டனர். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் நல்ல எதிர்காலம் இருக்கிறது. ஏழை மக்களுக்காக, பொதுமக்களுக்காக களத்தில் நின்று உங்களுடைய பணி சிறப்பாக இருக்க வேண்டும் என்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் வாழ்த்து தெரிவித்தது குறிப்பிடத்தக்கது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஜெயக்குமார்.